வெல்கம் பேக் ஃபுட்டீஸ், ஜிடி ஹியர். போன வீடியோவிலே நம்ம பார்த்தோம், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்குது. அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே FSS ஆக்ட் 2006 உருவானுச்சு. இந்த ஆக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். FSS ஆக்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சாப்டர், இன்னொன்று ஷெடியூல். டோட்டலாக 12 சாப்டர் இருக்குது, 2 ஷெடியூல் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கும் தனி டைட்டில் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்டர் 1ல் 3 செக்ஷன் இருக்குது, சாப்டர் 2ல் அடுத்த 14 செக்ஷன் இருக்குது. ஸோ இதே மாதிரி 101 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 101 செக்ஷன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 4. அதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெசை அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்ஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் தருது. என்ன மாதிரியான பவர்? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடியை ஃபுட் ரெகுலேட்டிங் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கணும்னா டெல்லியில் இருக்கணும் அப்படின்னு அந்த செக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபெசை இப்போ எங்கே இருக்குன்னா FDA, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பவன், இந்த பில்டிங்கில் தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் தான் இந்த 23 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். அடுத்து செக்ஷன் 92. இதை பவர்ஸ் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி டு மேக் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த செக்ஷன் ஃபுட் அத்தாரிட்டியான ஃபெசைக்கு பவர் கொடுக்குது. எந்த மாதிரியான பவர்னா, ஃபெசை ரெகுலேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுபடி இதுவரைக்கும் 28 ரெகுலேஷன்ஸை ஃபெசை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பின்னாடி. அடுத்தது செக்ஷன் 91. இந்த செக்ஷன் மட்டும் இல்லை, இன்னும் பல செக்ஷன் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது என்ன மாதிரியான பவர்ஸ்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபெசைக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ், அவங்களோட குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பண்ணணும், ஸோ இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் 2011 பாஸ் பண்ணுறாங்க. May 5, 2011 அப்போது கெசட் ஆஃப் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து 5th August 2011 அப்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஃபெக்டிவாக கொண்டு வராங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி ஃபெசை அப்படிங்கிறது உருவானுச்சு, ஃபெசைக்கு கீழே எப்படி 28 ரெகுலேஷன்ஸ் உருவாயிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அந்த கவர்மெண்ட் சர்வன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபெசை கொண்டு வந்த 28 ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ், இதை FSSR அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 23 ரெகுலேஷன்ஸ் இருந்தது. இந்த 23 ரெகுலேஷன்ஸ் எதுக்குன்னா, ஃபுட்டோடைய சேஃப்டியும் ஃபுட்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸ். இந்த 23 ரெகுலேஷன்ஸில் 2 ரெகுலேஷன்ஸ் அதிகமாக ஓவர்லேப் ஆனதுனால ஒரு ரெகுலேஷன்ஸ் இன்னொரு ரெகுலேஷன்ஸை சூப்பர் செட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 22 FSSR தான் இருக்குது. இன்னொரு விதமான ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெகுலேஷன், அதாவது ஃபெசை ரெகுலேஷன். ஃபெசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸ் இது. இதில் மொத்தம் 5 இருக்குது. இது நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த 22 FSSR ரெகுலேஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த 23 FSSR. இதில் ஒரு ரெகுலேஷன்ஸ் அந்த ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் சூப்பர் செட்டட் ரெகுலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த 6 ரெகுலேஷன்ஸை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ரெகுலேஷன்ஸ். அதாவது என்னத்தான் 24 ஆகஸ்ட் 2006 அப்போது FSS ஆக்ட் வந்திருந்தாலும், 5th September 2008 ஃபெசை உருவாகியிருந்தாலும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபெசை எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது 5th August 2011. இந்த டேட்டில் தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் 2011 இந்த 6 ரெகுலேஷன்ஸும் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் இதை பிரின்சிபல் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் இயர்ஸில் வேரியஸ் ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணாங்க. 6th 7th பாருங்கள். அதாவது பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரெகுலேஷன்ஸ் 2011 லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன்ஸ் 2020 வேறு ரெகுலேஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ரொம்பவே ஓவர்லேப் ஆனதுனால கன்ஃபியூஷன் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரீசெண்டாக ஃபெசை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரெகுலேஷன்ஸ் சூப்பர் செட், அதாவது லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன்ஸ் அதை ஓவர்டேக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எல்லா ரெகுலேஷன்ஸோட லிஸ்ட்டையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஃபெசை எந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இனிமேல் நம்ம வீடியோஸ் எதை பேஸ் பண்ணியிருக்க போகுதுன்னா, FSS ஆக்ட் 2006, ஃபெசை அதனுடைய இனிஷியேட்டிவ், 22 FSSR,
5 FSI ரெகுலேஷன்ஸ், அப்புறம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் 2011. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஃபுட் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.